அப்ப நான் பிறக்கவே இல்லை ப்ரோ. இருந்துச்சுன்னா கண்டிப்பா பார்க்க வந்துருவோம் ப்ரோ. கண்டிப்பா வருவோம் ப்ரோ. 60 ரூபா டிக்கெட் எடுத்துட்டாச்சு கூட வந்து பார்க்க வருவோம் ப்ரோ. நான் தளபதி கெட்டப் ட்ரை பண்ணேன். பட் இந்த ஒரு சில ரீசன்ஸ்னால காஸ்டியூம் ரெடி பண்ண முடியல. காலையில் முடிவு பண்ணி கிளம்பி வந்தது தான் இந்த கெட்டப் ப்ரோ. ஃபுல்லாக டான்ஸ் தான் ப்ரோ. ஃபுல்லாக ஒரே வைப் கத்திக்கின்னு இங்கே பாருங்க ப்ரோ. கில்லி எஃபெக்ட் ப்ரோ. சரி பிளாக் இருந்துச்சு ப்ரோ டான்ஸ் ஆடும்போது. படம் வேற மாதிரி இருந்ததுங்க. 2004 பார்த்த மாதிரியே இருந்தது. அதுக்கு இப்போ ஆமாம், அப்போ விட இப்போ இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது சார். எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. தேட்டரில் பார்க்குறது இன்னும் எல்லோரும் கத்தி எல்லாம் விஜய் ஃபேன்ஸோட பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆமாம் சார், கொக்கரக்கோ சாங் வைப் சூப்பராக இருந்தது சார். படம் பற்றி சொல்லவே தேவையில்ல. லைக் ஆல்ரெடி விஜய்னாலே நல்லா தான் இருக்கும். அப்போ நான் பிறக்கவே இல்லை ப்ரோ. டிவியில் பார்த்தேன். தேட்டரில் வைப் தனி தான். டை ஹார்ட் விஜய் ஃபேன். மாஸ்டர் செல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. விஜய் தான் ஆப்வியஸ்லி, வேற யாரும் இல்லை. பிரகாஷ் ராஜ் பட் கம்பேரிட்டிவ்லி விஜய் தான். ஒன்ஸ் மோர் வந்து கொக்கரக்கோ சாங் வந்து ஒன்ஸ் மோர் போட்டாங்க. வைப் வேற லெவல், சரியான வைப், செம்ம க்ரௌட். ஆனால் கண்டிப்பா பாப்பேன். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வந்துருவேன். 2006ல யாரு 2026 நம்மளது கிரவுட் பார்த்தாலே தெரியுதே. கண்டிப்பா யாருக்காக வந்து இந்த விஷயம் கேட்காதீங்க. எல்லாம் வந்த ஜனங்க அத்தனை பேருமே வந்து விஜய்க்காக தான் வந்திருக்காங்க. மற்ற பிரகாஷ் ராஜ்லாம் ஜஸ்ட் ஒரு இதுதான். எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர். விஜய்னு சொன்னா எல்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம தம்பி விஜய் எப்படி சரியான வைப் பாத்தீங்களா? அந்த வைப் எப்படி பாருங்க. விஜய்னு சொன்னா அலப்பாயுது பாருங்க. இப்போ இந்த போஸ்டர் ரெடி பண்ணோம். எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். பெரிய வேலைலாம் பார்த்துட்டு தான் வந்தோம். ஒரு நிமிஷம் ப்ரோ. பாருங்க 10ஆம் நம்பர் ஜெர்சி, என் தலைவனோட ஜெர்சி ப்ரோ. 10ஆம் நம்பர் ஜெர்சி அதுதான். அங்கே பாருங்க ப்ரோ, முத்துப்பாண்டி மாதிரியே வந்திருக்காரு பாருங்க ப்ரோ. அங்கே பாருங்க ப்ரோ, அப்படியே முத்துப்பாண்டி வந்துருக்காரு. அவரும் சரியான வைப்பு. பார்க்க முடியாது, மிஸ் பண்ண படம் ப்ரோ. பெருசா ஒன்றும் இல்லை ப்ரோ. ரெண்டும் ஒரே மாதிரி தான். என்ன ஒரு அதில் வேற மாதிரி இதில் வேற மாதிரி இல்லை. தளபதி அவ்வளோதான். கண்டிப்பா காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பார்க்க வந்துருவோம் ப்ரோ. கண்டிப்பா வருவோம் ப்ரோ. 60 ரூபா டிக்கெட் எடுத்துட்டாச்சு கூட வந்து பார்க்க வருவோம் ப்ரோ. நான் சரியான கொக்கரோ மறுபடியும் இது போட்டாங்க. ஸ்டேஜ் கிட்ட போயிட்டோம். இன்னும் ஒரே வாட்டி கேட்டோம், போட மாட்டேன்னு ப்ரோ. மூஞ்சி மேலே போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னோட உண்மையான பேர் பிரகாஷ் ராஜ் தான். ஓகேங்களா? ஸோ 20 வருஷத்து எப்போ என் பேரை வெளியில் சொன்னாலும் செல்லமே டைலாக் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குவாங்க. ஸோ அவரை சப்போர்ட் பண்ணணும். அதுவும் இந்த ரீலீஸ் அதுவும் அவரை சப்போர்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தது. அது மட்டும் இல்லை, தளபதி கெட்டப் ட்ரை பண்ணேன். பட் இந்த ஒரு சில ரீசன்ஸ்னால காஸ்டியூம் ரெடி பண்ண முடியல. காலையில் முடிவு பண்ணி கிளம்பி வந்தது தான் இந்த கெட்டப்பு. இல்லை, இது பார்த்தது டிவியில் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி நிறையா தடவை பார்த்துருக்கேன். சீரியஸாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் தியேட்டர் அப்படின்றது ஒரு கோயில் மாதிரி. இங்கே வந்து வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கும் இங்கே வந்து சாமி கும்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு தான் நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு வைப்பு நிறையா இருந்தது. சந்தோஷமான மொமெண்ட்ஸ் நிறையா இருந்தது தான் இங்கே சினிமா தேட்டரில். ஹாப்பினஸாக இருந்தது, மனசு நிம்மதியாக இருந்தது. நேற்று சிஎஸ்கே தோற்றுருந்தாலும் அந்த தோற்று போனது எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த அளவுக்கு சந்தோஷமாக தான் இருந்தோம். ஐயோ ப்ரோ, தொண்டை தண்ணி வத்தி போச்சு ப்ரோ. இது என் தொண்டையே கிடையாது, வேற ஒரு தொண்டை இருக்குது. அந்த தொண்டையை வெளில கொண்டு வர முடியல ப்ரோ. அந்தளவுக்கு ஆகிடுச்சு. ஒன்ஸ் மோர் வந்து கொக்கரக்கோ சாங் மட்டும் எல்லா சாங்குமே கேட்டோம், போடல. கொக்கரக்கோ சாங் மட்டும் தான் போட்டாங்க. அப்படி போடும் கேட்டோம், போடலை. கன்ஃபார்ம் நான் ரெடியாக தான் இருக்கேன். டிக்கெட் எப்போ கிடைக்குது எல்லாருமே பார்க்கட்டும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே கிடைக்கட்டும். ஓடும். அட்லீஸ்ட் இன்னொரு 1.5 மாதமாச்சு இந்த படம் ஓடும். பொறுமையாக பார்த்துக்கலாம் அந்த படத்தை. இந்த படமா வாய்ப்புகள் நான் சொல்ல விரும்பலை. பட் இது வரைக்கும் இங்கே மட்டுமே 20,000 டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய நேற்று ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சு. ஃப்ரான்ஸில் ரிலீஸ் ஆகி அங்கே வைப் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. எந்தளவுக்கு உண்மைன்றதே தெரியல ப்ரோ. பட் அடிக்குமா அடிக்காதான்றது சொல்ல முடியாது. பட் நல்ல கலெக்ஷன் கொடுக்கும் ப்ரோ. அந்த மாதிரி ப்ரோ உள்ள சரியான வைப் ப்ரோ. உள்ளலாம் இல்லை ப்ரோ, நான் பிறந்தே சொன்னேன் ப்ரோ. அது எப்படி ப்ரோ? பார்த்துருப்போம் ப்ரோ. ஃபுல்லாக டான்ஸ் தான் ப்ரோ. ஃபுல்லாக ஒரே வைப் கத்திக்கின்னு இங்கே பாருங்க ப்ரோ. கில்லி எஃபெக்ட் ப்ரோ. சரி பிளாக் இருந்துச்சு ப்ரோ டான்ஸ் ஆடும்போது. பாருங்க ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. விஜய் அப்புறம் பிரகாஷ் சார் சூப்பராக பண்ணியிருந்தார். பிரகாஷ் சார் அருமையாக பண்ணியிருந்தார். அவர் என்ட்ரிக்கெல்லாம் சும்மா எல்லாம் என்ஜாய் பண்ணி ப்ரோ. அதெல்லாம் சொல்லவே முடியாது ப்ரோ. உள்ள யாருமே தெரியலனா கூட எல்லாருமே வந்து ஒரு கும்பலா ஆடி யாரே தெரியல ப்ரோ. எல்லாரும் கூட ஆடுறாங்க ப்ரோ. நீங்கள் என்னதான் ட்ரிப்பு போனாலும் இப்போ அந்த வேன்ல எல்லாம் போவாங்க பார்த்தீங்களா? ட்ரிப்பில் போட்டுன்னு
டிஜே போட்டு டான்ஸ் ஆடின்னு இருப்பாங்க. என்னதான் நீங்கள் ட்ரிப்பு போனாலும் டான்ஸ் ஆனாலும் இந்த வைப் வராது ப்ரோ. இது வந்து யாருன்னே தெரியாமல் டான்ஸ் ஆடுறது பக்காவாக இருக்கும். அன்னோன் பர்சன் கூட டான்ஸ் ஆடுறது சூப்பராக இருக்கும் ப்ரோ. 2 வர வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஏன்னா 69 தான் லாஸ்ட் போடன்னு சொல்லிட்டாங்க. 2 வராது கன்ஃபார்மாக ப்ரோ. கன்ஃபார்ம் ப்ரோ. கத்தி கத்தி வாய்ஸே போயிடுச்சு. இது சின்ன வயசுலேயும் நான் தேட்டரில் தான் பார்த்தேன் ஃபேமிலியோட. அப்படியே அந்த அந்த நொஸ்டால்ஜியான்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, செம்மையாக இருந்தது. அப்படியே இப்போ பார்க்கும்போது அப்படியே எல்லாரோட சேர்ந்து பார்க்குறப்போ சூப்பர். தியேட்டர்லையும் அந்த படம் சூப்பராக இருக்கும். இந்த என்ன சொல்கிறது, அந்த வைபு, அந்த பாட்டு, வித்யாசாகரோட பாட்டு எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆக்ஷன் சீனு, அந்த டயலாகு ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருந்தது. செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், தேட்டரில் இது என் செகண்ட் டைம் ஆக்சுவலி. சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் சின்ன வயசில் பார்த்தது. ஸோ செம்ம வைபாக இருந்தது. புரியல ஆப்வியஸாக, ஆனால் அது ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. பட் கண்டிப்பாக நல்லா ஜாலியாக வைபாக இருக்கும். பயங்கரமாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அப்படியே ஃபுல்லாக தேட்டரா இல்லை கான்சர்ட்டானே தெரியல, அவ்வளோ சூப்பர் ஃபன்னாக இருந்தது. புது ரிப்பீட்டாக வந்து இது அந்த அது பேர் என்ன, கொக்கரக்கோ பாட்டு அது இருந்தது. சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணேன். அதான் கத்தி கத்தி தொண்டையெல்லாம் போயிடுச்சு. முடிஞ்சால் பார்ப்பேன், ஆனால் ஆல்ரெடி இதுக்கே போயிடுச்சு. பட் சூப்பர் வைப்பாக இருந்துச்சு. வந்து நான் படம் பார்க்க வந்த ஒரே காரணம் முத்துப்பாண்டி அவருக்கு மட்டும் தான் படம் பார்க்க வந்தேன். இப்போது நான் விஜயன் வந்து 10% பார்க்க வந்தோம், 90% பார்க்க வந்து முத்துப்பாண்டி அவருக்கு மட்டும் தான். இப்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் நிறைய விஷயம் செலிப்ரேட் பண்ணிப்பாங்க, முத்துப்பாண்டியை செலிப்ரேட் பண்ணிப்பாங்க. அதை விட 10 மணி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ அவன் வந்தது ஒரே காரணம் அவருக்கு மட்டும் தான். படம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட 10 மடங்கு வேறு லெவலில் இருக்குது. இல்லை, அப்போ என் வயசு 3 வயசு தான். ஆனால் பட் கில்லி 10 மிஸ் டிவியில் நான் 100 டைம்ஸ் மேலே பார்த்துருப்பேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் வேறு லெவல். உண்மையாக கில்லி படத்தை நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டேன். பார்த்தே ஆகணும், தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணிட்டேன். பட் டிவியில் பார்த்த விட தேட்டர் பார்க்கும்போது ஒரு 100% சாக்ரிஃபைஸ் கிடச்சிது. ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். 20 வருஷத்துக்கு முன்னாடியே படம் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. நீங்கள் படத்தை உள்ளே பாருங்கள், விஜயனுக்கு கைத்தட்டல் வருது இல்லையோ, பிரகாஷ் கைத்தட்டல் வருது, முத்துப்பாண்டியாவுக்கு தான் செம கைத்தட்டலும் அவருடைய விசிலும் வருது. வேறு லெவலில் இருக்குது. எக்ஸைட்மெண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு புது ஃபீலாக இருந்தது. படத்தை புதுசாக பாடுற மாதிரி இருந்தது. பட் வேலை இருந்தது. பட் ரொம்ப சாக்ரிஃபைஸாக இருந்தது படம் பார்க்கும்போது. எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை ப்ரோ. அதே ஆட்டிடியூட்டு, அதே பாடி லாங்குவேஜ், அதே அவருடைய அந்த விஷயம், அதே அவருடைய ஃபைட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான். எந்த ஒரு டிஃப்ரென்ஸே கிடையாது. கொக்கர சாங்லாம் நான் உண்மையாக கற்றுட்டேன், உயிர் போலவே கற்றுட்டேன். உண்மையாக 20 ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஒன்ஸ் மேலாம் போடல, கற்றுனா ஒரு 2 நிமிஷம் கத்திருந்தோம். அவங்க போடவே இல்லை. இல்லை அடுத்த ஷோ டைம் சொல்லிட்டு அவங்க போடல. மறுபடியும் போகிறோம் ப்ரோ, செகண்ட் டைமு. இப்போ 2 o'clock வந்தேன். மறுபடியும் 4:35 ஷோ போகிறேன். எல்லா பாட்டும் வைப் இருந்துச்சு ப்ரோ. ஒரு பாட்டு வைப்னு சொல்ல முடியாது, எல்லா பாட்டும் வைப் இருந்துச்சு. விஜயனா பாட்டு வந்து ஒரு பாட்டு மட்டும் இருக்காதுல்ல, எல்லா பாட்டும் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. வைப் வேறு லெவல் இருந்துச்சு. கில்லி 2 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கில்லி 2லாம் வந்தால் வேறு லெவலில் இருக்கும். இப்போ மறுபடியும் கில்லி 2 அவர் உலகத்தை பார்த்தானா கில்லி 2 மறுபடியும் எடுக்கணும்னு நான் அவர்கிட்ட ஒரு 2 கூட வச்சுக்கிறேன். அதே காம்பினேஷன் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்த காம்பினேஷனே தெரியல, 100 டைம் பார்த்த காம்பினேஷன் மாதிரி இது பார்த்தேன். நான் சொன்னால் மகேஷ் பாபு வந்து அவர் வந்து ஹியூமர்லாம் கிடையாது. நம்ம ஆள் ஹியூமரில் கலைக்கிறதே ஒரு படத்தில். அந்த படத்தில் ஹியூமர் சென்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா ஆக்ஷனு அவள் தான். ஆனால் நம்ம தலைவன் வந்து ஹியூமரு ஆக்ஷனு எல்லாமே பின்னி தேவைப்படல. ஒக்கடை விட இதுதான் சூப்பர் வேலை இருக்குது.